பள்ளி மற்றும் கல்லூரி பயிலும் மாணவர்கள் ஆண்டுதோறும் வழங்கப்படும் கல்கி கிருஷ்ணமூர்த்தி நினைவு அறக்கட்டளை கல்வி உதவிக்கான விண்ணப்பங்கள் இப்ப வரவேற்கப்படுகிறது. டிப்ளமோ படிக்கிற மாணவர்கள் கூட இதுல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன தகுதி, தேவையான ஆவணங்கள் என்ன, எப்படி விண்ணப்பிங்கிறது என்பதை நம்ம முழுமையா ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாரு விண்ணப்பிக்கலாம்? அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்கள் படிக்கும் மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். பொதுவான தகுதி என்னென்ன இருக்கணும்? +1 இருக்கலாம், +1 படிக்கிற மாணவர்கள், +2 படிக்கிற மாணவர்கள், பாலிடெக்னிக் படிக்கிற மாணவர்கள், அண்டர் கிராஜுவேட் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிச்சிருக்கணும். சரிங்களா? இந்த திட்டத்தின் பயன்பெறும் விண்ணப்ப மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா 17 லட்சம் பெருமான உள்ள உதவித்தொகை அவரவர் தகுதிக்கு ஏற்ப பரிந்தளிக்கப்படும். சரிங்களா? இதுலயுமே பாத்தீங்கன்னா மீடியா ஃபீல்ட்ல இருக்கிற விசுவல் கம்யூனிகேஷன், மக்கள் தொடர்பு, இதழியல், அதுக்கப்புறம் தொழில் மேலாண்மை படிக்கிற மாணவர்களுக்கு சில உதவித்தொகை ஒதுக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? அவங்க பட்ட படிக்கிற மாணவர்களா இருந்தா, அதாவது காலேஜ் படிக்கிற மாணவர்கள் இருந்தா குறைஞ்சபட்சம் 80% அவங்க மதிப்பெண் பெற்றிருக்கணும். சரிங்களா? கடைசியா எழுதின தேர்வுல. அதே +1 +2 பாலிடெக்னிக் மாணவர்களின் கடைசியாக எழுத பரீட்சையில 90% மதிப்பெண் அவங்க பெற்றிருக்கணும். அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா 1,50,000 ரூபாய்க்கு குறையான குடும்ப வருமானம் பாத்தீங்கன்னா ஒரு 1,50,000 லட்சத்துக்கு கீழே இருக்கிற மாணவர்கள். ஏன்னா இது கஷ்டப்படுற மாணவங்களுக்கு தான் இந்த உதவி தொகைங்கனால இந்த குடும்ப வருமானம் இது. விண்ணப்பப்படுவதை அது எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணி தான் அனுப்பணும். சரிங்களா? விண்ணப்பப்படுவதை மாணவர்கள், அதாவது மாணவர்கள் பாத்தீங்கன்னா தன் கைப்படதான் எழுதி அனுப்ப வேண்டும். விண்ணப்பத்தில் கோரப்படாத சான்றிதழை அனுப்பக்கூடாது. அத்தகைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அவங்க தேவையில்லாத சான்றிதழை நீங்க அடிஷனலா பண்ணீங்கன்னா அவங்க நிராகரிச்சிருக்காங்க. சரிங்களா? சான்றிதழ் ஜெராக்ஸ் மாத்திரம் தான் அனுப்பி வைக்கணும். யாரும் ஒரிஜினலா அனுப்பி வச்சிடாதீங்க. உண்மை நிழல் என்று நீங்க ஜஸ்ட் செல்ஃப் அட்டஸ்டட் போடணும். அவ்வளவுதான். தபால் மூலமா தான் நீங்க அனுப்பி வைக்கணும். கொரியர் மூலமா நீங்க அனுப்பக்கூடாது. தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு மட்டுமே நீங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா கடித போக்குவரத்து கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் சான்றிதழ் திரும்ப அனுப்பாது. சப்போஸ் நீங்க அனுப்பியிருக்கீங்க, இல்ல நான் செலக்ட் ஆகல, என் சான்றிதழை திரும்ப தாங்கன்னா அவங்க அனுப்ப மாட்டாங்க. உதவித்தொகை பெற மாணவர்கள் தேர்ந்தெடுப்ப அவங்க அந்த கமிட்டியில இருக்கிறவங்களோட முடிவே இறுதி முடிவானது. அதுக்கப்புறம் ஒரே கல்லூரி நிறுவனத்தின் உதவியுடன் ஒட்டுமொத்தமாக அனுப்பப்படும் விண்ணப்பம், அதாவது ஒரே ஸ்கூல்ல ஒரே காலேஜ்ல ஒரு 100 200 அப்படி அனுப்புறாங்கன்னா அது ஒட்டுமொத்தமா அனுப்புனாங்கன்னா நிராகரிக்கப்படும். முடிவு தேதிக்கு பின்னர் இது நம்ம ஜூலை 31, 2026 நம்ம அப்ளை பண்ணும். சரி வாங்க, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம இதை எப்படி அப்லோட் பண்ணலாங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். சரிங்களா? ஃபார்ம். சரிங்களா? நீங்க இந்த விண்ணப்பத்தை தான் நீங்க பதிவிறக்கம் செய்யணும். இந்த விண்ணப்பத்தை நீங்க எப்படி பண்ணணும்னா, மாணவரின் பெயரு, அப்புறம் உங்களோட வீட்டு முகவரி, பின்கோடு உட்பட்டவங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்க காலேஜ் படிச்சீங்க, பள்ளி படிக்கிறீங்கன்னா பாலிடெக்னிக், அதோட பேரு, அதோட அட்ரஸ் எல்லாம் கொடுங்க. பேரு, முகவரி கொடுத்திருக்காங்க. படித்துக் கொண்டிருக்கும் வகுப்பு சான்றிதழின் போனஃபைட் சர்டிபிகேட்டை இணைக்கவும். அதுக்கப்புறம் மொபைல் போனு, இமெயில் உண்டா இல்லையா? கண்டிப்பா உண்டுன்னு கொடுங்க. யார்ட்டும் மொபைல் இல்லாமலாம் இருக்க போறது இல்ல. கல்வி உதவித்தொகை வேறு நிறுவனம் அல்லது அரசிடமிருந்து பெற்றிருந்தால் நீங்க வேற எங்கேயும் ஸ்காலர்ஷிப் பெற்று அந்த தகவலை தெரிவிக்கணும். அப்புறம் கடைசியாக எழுத பரீட்சையில் உள்ள மதிப்பெண் சதவீதத்தில் இணைக்கவும், அல்லது கிரேடிங் முறையில் இருந்தாலும் இணைக்கும். அதாவது நீங்க உங்களோட இதை நீங்க இணைக்கணும். உங்களோட மதிப்பெண் சான்றிதழை ஃபர்ஸ்ட் இணைக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் குடும்ப வருமானம் ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, 1,50,000 லட்சத்துக்கு கம்மியா இருக்கணும்னு. அப்பனா அரசு வழங்குறத நம்ம அந்த சர்டிபிகேட்டை நீங்க இதுல இணைக்கணும். வருமான சான்றிதழையும் நீங்க இதுல இணைக்கணும். அதுல உங்களுக்கு எவ்வளவு வருமானம் போட்டிருக்குங்கிறதையும் நீங்க இது பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது ஒரு குரல் சொல்லிட்டு அந்த குரலுக்கு ஏத்த மாதிரி உங்க சொந்த கையெழுத்தில் அனுபவ அடிப்படையில் விளக்கம் தருவோம் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் உங்க மாணவரோட கையொப்பத்தை மஸ்ட் போடுங்க. சரிங்களா? இதை நீங்க இங்க டேட் தப்பா இருக்கு. ஜூலை 30, 2026 முன்னர் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டியது கல்கி கிருஷ்ணமூர்த்தி நினைவு அறக்கட்டளை, கீதம், முதல் பாடி, நம்பர் 14, 4வது பிரதான சாலை, கஸ்தூர்பா நகர், அடையார், சென்னை 6,20,000 முகவரிக்கு நீங்க தபால் மூலமாக அனுப்பி வைக்கணும். கொரியர் மூலமா அனுப்பி வைக்காதீங்க. கண்டிப்பா இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அவங்களுக்கு ஒரு எஜுகேஷனுக்கு ஏதோ ஒரு ஸ்காலர்ஷிப் தேவைப்படுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, பாய். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு பதில். பாய், டேக் கேர்.